டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச் நம்ம இன்றைய வகுப்புல பொது அறிவியல்ல வேதியியல்ல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து தனிமங்களும் சேர்மங்களும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதற்கு முன்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் முழுவதுமா நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஸோ 11 தலைப்புகள் நம்ம பார்த்துருந்தோம். இன்று வேதியியல் தலைப்பில் நம்ம படிக்க இருக்கிறது தனிமங்களும் சேர்மங்களும். நம்ம புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனிமங்களும் சேர்மங்களும் மற்றும் உலோகவியல் அப்படின்னு 105வது பக்கத்துல இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் வந்து 105 அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்க புக்ல. இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம், இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தனிமங்கள்லாம் என்ன, அறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட். மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்கு, ஐயூபிஎஸ்சினா என்ன, அது இயற்கையில எவ்வளவு இருக்கு, செயற்கை நம்ம எவ்வளவு தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் இந்த புவி ஓட்டுல இருக்கக்கூடிய தனிமங்கள் அதனுடைய வரிசை கேட்பாங்க. அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான தனிமங்கள் என்ன, உயிரினங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தனிமங்கள் என்ன, அந்த தனிமங்கள் இது வந்து திரவ நிலையில இருக்கு, அதுல உலோகம் எது அலோகம் எது அப்படின்றது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் எடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு வாயுக்களா இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னென்ன வந்து மற்ற அனைத்தும் வந்து திண்மங்களா இருக்கு அப்படின்னு பார்க்கறது. அப்புறம் தனிமங்களுடைய பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உலோகங்களின் பண்புகள் எப்படி இருக்கு, அலோகங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கு, அந்த உலோக போலிகள்லாம் என்னென்ன தனிமங்கள்லாம் உலோக போலிகளா இருக்கு அப்படின்னு படிக்க போறோம். இப்ப தனிமங்களை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அது படக்குறியீடு மூலம் குறிப்பிட்டது யாரு, அப்புறம் அது ஆல்பபெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏபிசிடி சிம்பிள் அப்படின்றது கொடுத்தது யாரு அப்படின்னு பார்க்க போறோம். சில தனிமங்கள் வந்து பேர் வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்றத நம்ம கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் தனிம வரிசை அட்டவணை அப்படின்றது உருவாகும் போது நம்ம லவாசியர்ல ஆரம்பிச்சு உலோகம் அலோகம் சொல்லிட்டு ஒரு 2 பிரிவா வந்து பிரிச்சிருப்பாரு. ஸோ அங்க இருந்து ஆரம்பிச்சு அடுத்து டோபரினர், நியூலாண்டு, ஸோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மென்டலிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவீன தனிம சட்டை கொடுத்திருக்காரு. ஸோ அவர் எதன் அடிப்படையில் அமைச்சாரு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து மோஸ்ட்லி அப்படின்றவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய நவீன தனிம சட்டனை வந்து பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில் அமைச்சார் அப்படின்னு நமக்கு தேர்வு நோக்கில் கேட்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் தனிம சட்டவணையில வந்து வரிசைகள்லாம் என்ன, தொகுதிகள்லாம் என்ன, அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்தெந்த தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேர்ல அழைக்கப்படுகிறது. அப்புறம் 7 தொடரா இருக்கு. அந்த 7 தொடர் அப்படின்றது எங்க தொடங்குது எங்க முடியுது. ஸோ அப்படின்றதே நம்ம இன்றைய வகுப்புல படிச்சு தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா மொத்த தனிம சட்டனையும் வந்து பாத்தீங்கன்னா 4 தொகுதி, அதாவது SPDF அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கா வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அடுத்து சேர்மங்கள் அப்படின்னு எடுக்கும்போது சேர்மத்தின் சிறப்பு இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். கனிம சேர்மம்னா கரிம சேர்மம் என்ன, அந்த சேர்மங்களுடைய பயன்பாடுகள், அதனுடைய வேதி மூலக்கூறு என்ன அப்படின்றத நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். அதற்கு அடுத்து நம்ம உலோகவியல்ல வந்து பாத்தீங்கன்னா தாதுக்கள் அப்படின்னு பார்க்க போறோம். சோ தாதுனா என்ன, கனிமம்னா என்ன, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ அப்போ ஒவ்வொரு உலோகமும் எந்த தாதுல இருந்து அது வந்து கிடைக்கப்பெறுது. உதாரணத்துக்கு அலுமினியம், இரும்பு, காரியம், துத்தநாகம், வெள்ளி, காப்பர், வெள்ளியம் சொல்லிட்டு இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது, அதனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தேர்வுல கேட்டிருக்காங்க. சோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் தாதுக்களை பிரித்தெடுத்து என்னென்ன முறைகள் வந்து இருக்கு அப்படின்ற அதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து அலுமினியத்தின் உலோகவியல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன முறையில வந்து அலுமினியத்தை வந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்றது. அடுத்து இரும்பு உலோகம் அப்படின்னும் போது வந்து அதை எப்படி பிரித்து எடுக்கிறாங்க, அதே மாதிரி காப்பர் அப்படின்னும் போது அதை எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏற்படக்கூடிய அந்த அரிமானத்தை வந்து தடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இன்றைய வகுப்புல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது. ஸோ அதே மாதிரி இரும்புல வகைகள் இருக்கு வந்து. ஸோ இப்ப வார்பிரும்பு, எஃகிரும்பு, தேனிரும்பு அப்படின்னும் அதுல கார்பன் சதவீதம் எவ்வளவு, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றது நம்ம தேர்வு நோக்கில் கேட்கறாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட், அதை பார்க்க போறோம். அப்புறம் முலாம் பூசுதல்னா என்ன, நாகமுலாம் பூசுதல்னா என்ன, மின்முலாம் பூசுதல்னா என்ன அப்படின்றதே நம்ம வந்து பார்க்க போறோம். இல்ல தன்னழிவு பாதுகாப்ப எந்த தனிமம் வந்து இருக்கு, எந்த உலோகம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் நமக்கு ஒன்லைனரா வந்து சில ஃபேக்ட் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். உலோகங்கள் செயல்திறன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீருடன் வினைபுரியக்கூடிய உலோகம் எது வந்து, அதே மாதிரி நீர்த்த அமிலங்கள் மட்டும் நீர்த்த அமிலங்களோட வினைபுரியுது எது, அமிலங்களோட வினைபுரியாத உலோகங்கள் எது அப்படின்றதையும் பார்க்க போறோம். அப்புறம் உலோக கலவைனா என்ன, உலோக கலவையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பல் பாதுகாப்புல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரச கலவை பயன்படுத்தும். சோ அது என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம் வந்து. அப்புறம் பித்தளை, வெண்கலம், பட்ராசு, துருப்பிடிக்காத எஃகு, டியூராலுமின் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கிற உலோக கலவைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம் வந்து. அண்ட் ஃபைனலா வந்து காப்பரின் உலோக கலவை, அலுமினியத்தின் உலோக கலவை, இரும்பின் உலோக கலவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இந்த டாபிக் வந்து டெஃபினட்டா நமக்கு வந்து கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பா நம்ம கெமிஸ்ட்ரியில இருக்கிறது அப்படின்னா முதல் தலைப்பே தனிமங்களும் சேர்மங்களும் அப்படின்னு பார்க்கலாம். சோ நம்மளுடைய புக்ல நீங்க பக்க எண் வந்து இது படிக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய பக்க எண் வந்து 105 பக்க எண் வந்து எடுத்துக்கோங்க. சோ அங்க இருந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து 11 தலைப்புகள் அப்படின்றது நம்ம இயற்பியல்ல முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 12வது தலைப்பா வந்து பாத்தீங்கன்னா வேதியியல்ல தனிமங்களும் சேர்மங்களும் அப்படின்ற தலைப்பை நம்ம இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ வாங்க படிக்கலாம். இப்ப தனிமங்களும் சேர்மங்களும் மற்றும் உலோகவியல் அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து
நம்ம எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறையில வந்து பிரிக்க முடியாதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனிமம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனிமத்துடைய அணுல இருக்கக்கூடிய அணுக்கருவே நம்ம முடைச்சு 2 தனிமமா மாத்த முடியும் அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யார் சொல்லிட்டாரு அப்படின்னா வந்து பாயில் சொன்னார். ஆனா அது இப்ப நவீன தனிம விதி அப்படின்றது கிடையாது அப்படின்னு பார்க்கணும். அப்ப நவீன தனிம விதி அப்படின்றது மாடர்ன் அட்டாமிக் லா என்ன சொல்லுது அப்படின்னா வந்து தனிமம் என்பது ஒரே வகையான அணுக்களால் ஆனது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா ஏர்லியரா முன்பு யார் சொல்லிருக்கா பாயிலோட கூற்றுப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது, இயற்பியல் வேதியியல் முறையில பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா பாயில் சொல்றாரு அப்படின்னு. அதே மாதிரி சிறிய பொருளாக உடைக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா லவாசியர் வந்து சொல்றாரு அப்படின்னு. இதே லவாசியர் தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா உலோகங்கள் அலோகங்கள் சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்னு. தற்கால அணுக்கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது வந்து தனிமங்கள் அப்படின்றது ஒரே வகையான அணுக்களால் ஆனவை அப்படின்னு பார்க்கிறோம். அது வந்து தனிமமா வந்து இருக்கு அப்படின்னு. இப்ப மொத்த தனிமங்கள் எண்ணிக்கை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 118 தனிமங்கள் வந்து இருக்கு அப்படின்னு. இதுல IUPAC அங்கீகாரம் பண்ணது அப்படின்னா 116 தனிமங்களுக்கு அங்கீகாரம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. சோ அப்ப மொத்த தனிமங்கள் இருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 118 தனிமங்கள் இருக்கு. சோ அந்த 118 தனிமங்கள் IUPAC அங்கீகாரம் கொடுத்தது அப்படின்னா 116 தனிமங்களுக்கு அங்கீகாரம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு. சோ அப்ப மொத்த தனிமங்கள் எண்ணிக்கை வந்து 118. அந்த 118வது தனிமம் என்ன அப்படின்னா வந்து ஓகனசான் அப்படின்றத வந்து 118வது தனிமமா இருக்கு. இந்த 118 தனிமங்கள்ல 92 எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இயற்கையாவே நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு. அதே வந்து நமக்கு 26 தனிமங்கள் அப்படின்றது வந்து செயற்கையா நம்ம ஆய்வகத்துல நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு. அப்ப இயற்கையில இருக்கக்கூடிய தனிமங்களோட எண்ணிக்கை என்ன, செயற்கையில இருக்கக்கூடிய தனிமங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்த தனிமம் 118 அப்படின்னு பார்க்கணும். சோ அந்த 118ல நமக்கு அந்த கடைசி தனிமம் என்ன அப்படின்னா 118வது தனிமம்னா ஓகனசான் அப்படின்னு பார்க்கறது. அப்ப கடைசியா வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட தனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நியோனியம் இருக்கு, மாஸ்கோவியம் இருக்கு, டென்னசின் இருக்கு, அண்ட் ஓகனசான் இருக்கு அப்படின்னு. இந்த ஓகனசான் அப்படின்றது நம்ம 118வது கடைசியா இருக்கு. அப்ப முதல் தனிமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கறது. அப்ப தனிம அரசு முதல் தனிமமா வச்சிருக்கிறது எதை வச்சிருக்கோம்னா ஹைட்ரஜனா பிளேஸ் பண்ணிருக்கோம். இதான் வந்து தனிமங்கள் அப்படின்னு பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப பேசிக்கான விஷயம். இந்த IUPAC என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம திறன் நோக்கில கேட்பாங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு தனிமம், அதாவது IUPAC இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த IUPACயோட விளக்கமா வந்து இருக்கு அப்படின்னு. சோ அப்ப அந்த பன்னாட்டு தனிமம் மற்றும் பயன்பாட்டு வேதியியல் ஒன்றியம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கமா வந்து இருக்கு அப்படின்னா. அப்ப இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து அதனுடைய விரிவாக்கமா இருக்கு. இது நீங்க ஆங்கிலத்துல கூட நீங்க அப்படியே படிச்சுக்கலாம். சோ அப்ப இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பேரா வந்து இருக்கு அப்படின்னு. அதை விட நீங்க அப்படியே குறிப்பு எடுத்துட்டா கரெக்டா இருக்கு வந்து. இப்ப இதுல கடைசியா அங்கீகாரம் பண்ணது நியோனியம் 113, மாஸ்கோவியம் 115, டென்னசின் 117, ஓகனசான் 118 அப்படின்னு. சோ அப்ப இது எதை குறிக்குதுன்னா வந்து அதில் உள்ள புரோட்டான் அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கை தான் குறிக்கும் அணுயன் அப்படின்னு. இப்ப ஒரு தனிமம் அப்படின்னு எடுத்துக்கும் போது தனிமத்துடைய அணுயன் அப்படின்றது எப்படி எழுதுவோம் அப்படின்னா உதாரணத்துக்கு 2வது தனிமமா ஹீலியம் இருக்கும் ஃப்ரெண்ட். அந்த ஹீலியம் அப்படின்றது என்னன்னா 2He அப்படின்னு நம்ம எழுதும். 2He பவர்ல வந்து 4 போடுவோம். இந்த மேல இருக்கிற அந்த 4 அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நிறைய குறிக்கும் வந்து. சோ கீழே இருக்கிற அந்த 2 அப்படின்றது என்னன்னா அதனுடைய அணு எண்ணை வந்து குறிக்கும் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப நிறையன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற 4, அதனுடைய அணு எண் அப்படின்றது வந்து கீழே இருக்கிற 2. இது என்ன பொருள்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தனிமம் இருக்கு அப்படின்னா இப்ப அந்த ஈலியம் இருக்கு அப்படின்னு புரோட்டான் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 2 இருக்கு வந்து. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அதோட அணுயன் வச்சு சொல்றோம். அப்ப அணுயன் வந்து 2 இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஹீலியத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ புரோட்டான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சோ அதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து புரோட்டான் எண்ணிக்கை எத்தனைன்னா 2 அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் 2 வந்து. அப்ப தனிமத்துடைய அணுயன் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா வந்து சோ அதனுடைய புரோட்டானின் எண்ணிக்கை அல்லது அதில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை தான் குறிக்கும். எப்பவுமே இது சமமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் அந்த மின்சுமை அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்னா புரோட்டான் அப்படின்னும் போது என்ன மின்சுமைனா நேர் மின்சுமை, எலக்ட்ரான் அப்படின்னும் போது என்ன மின்சுமைனா எதிர் மின்சுமை அப்படி பார்க்கறது. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது ஒரு அணு அப்படின்றது எப்படி இருக்கும் நியூட்ரலா இருக்கும் அப்படி பார்க்கறது. அப்ப புரோட்டான் அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கையை வந்து சொல்லிச்சுன்னா அது வந்து அணுயன் அப்படின்னா. அப்ப புரோட்டான் அல்லது அந்த எலக்ட்ரானின் எண்ணிக்கை அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து அணுயன் வந்து. அப்ப நிறையன் என்ன அப்படின்னா வந்து நிறையன் அப்படின்றது வந்து புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்படின்னு பார்க்கறது. அப்ப புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் என்ன அர்த்தம்? அப்ப இந்த ஹீலியத்துல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் எத்தனை இருக்கு 2 இருக்கு. அப்ப நியூட்ரான் எத்தனை இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம நிறையன் அப்படின்றது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை குறிப்பிடுவோம் அப்படின்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்னா நிறையன் வந்து. அணுயன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா புரோட்டான் அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கையை வந்து குறிக்கும். அப்ப எண்ணிக்கையை குறிக்கிறது வந்து அணுயன்,
அதே புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரிக்கிறது எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறையன். அப்ப நிறையன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தலைக்கு மேலதான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் நிறை அப்படின்னு பார்க்கிறோம். அதே அணுயன் அப்படின்னா எப்பவுமே கீழே தான் நம்ம போடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமத்துக்கும் நம்ம அணுயன் வந்து சொல்லும் போது தனிம அட்டவணையில இப்ப 117வது தனிமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னும் 118வது தனிமம் நம்ம சொல்றோம், 113 சொல்றோம் அப்படின்னும் போது என்னன்னா அதுல 113 புரோட்டான் இருக்கு, அதே அல்லது 113 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப புரோட்டான் எலக்ட்ரான் எண்ணிக்கையை வந்து நம்ம வெளிப்படையாவே இந்த நம்பரை வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் அப்ப நம்ம தனிம அட்டவணை எப்படி ஆரம்பிக்கணும், ஹைட்ரஜன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஹைட்ரஜன் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டான் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானை கொண்டுதான் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். என்ன கிடையாது, நியூட்ரான் கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். 1H1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைட்ரஜனோட ஐசோடோப் அப்படின்னும் போது 1H2 நம்ம சொல்லுவோம். அப்ப என்னன்னா ஒரு எலக்ட்ரானு ஒரு புரோட்டானு அதே ஒரு நியூட்ரான் வந்து இருக்கும். அப்ப புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்படின்னு சேரும்போது நிறைய நமக்கு ரெண்டா வந்து மாறிடும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படிதான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னும் போது நம்ம 1H1 இதான் வந்து முதல் தனிமமா இருக்கு, ஒன்றாவது தனிமமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப கடைசி தனிமமா இது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம நவீன தரவு சட்டத்துல ஓக்னேசான் அப்படின்றது இருக்கு, அது 118வது தனிமமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அதுக்கு அடுத்து புவியின் மேலோட்டில் அதிக அளவில் உள்ள தனிமங்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை வந்து என்ன சொல்லணும்னா ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம். இப்போ ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம், அடுத்து வந்து அயன் வந்து அயன் அப்படின்னும் போது நம்ம இரும்பு அப்படின்னு சொல்லுமா. சோ அதுக்கு அடுத்து வந்து அயன், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அப்படின்னு பார்க்கறாங்க. சோ அப்ப ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம், அயன் அப்படின்றது வந்து புவி ஓட்டுல இருக்கக்கூடிய தனிமமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம எதை வந்து பாக்குறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இது வந்து அலோகம் வந்து, ஏன்னா உலோகம் கிடையாது நமக்கு தெரியும், வாயு நிலையில இருக்குன்னு. சிலிக்கான் அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிலிக்கான் அப்படின்றது வந்து நமக்கு உலோக போலியா வந்து இருக்கு அப்படின்னு. அலுமினியம் அப்படின்றத என்னன்னா உலோகமா இருக்கு அப்படிங்க. அப்ப அதிக அளவில் உள்ள தனிமம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்னு போடணும் வந்து. அதிக அளவில் உள்ள உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அலுமினியம் தான் சொல்லணும், இரும்பு கிடையாது வந்து. அப்ப புவி ஓட்டுல அப்படின்னு. சோ அப்ப புவியின் மேலோட்டில் அதிக அளவில் காணப்படும் தனிமங்கள் அப்படின்னு எடுக்கும்போது மேலோட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா தனிமமா இருக்கு, உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலுமினியம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இரண்டாவது அதிக அளவில் இருக்கிறது எதுனா இரும்பு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப உலோகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த உலோகங்கள்ல அலுமினியம் வந்து 1, இரும்பு வந்து 2வது அப்படின்னு. சோ தனிமம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த தனிமத்துல முதலிடத்துல யார் இருக்கு அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு. அப்ப ரெண்டு விதமா நமக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ அப்ப நம்ம இதை எப்படி எழுதுனா ஒசாய்க் அப்படின்னு சொல்லிட்டு OSAIC அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கலாம். கால்சியம் அப்படின்றது வந்து பின்னாடி இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப நமக்கு ஆக்சிஜன் இருக்கு, சிலிக்கான் இருக்கு, அலுமினியம் இருக்கு, அயன் இருக்கு, சோ அதுக்கு அடுத்து கால்சியம் இருக்கு அப்படிங்கிறோம். இதுதான் வந்து புவி ஓட்டுல இருக்குது. இந்த முதல் 4 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம், அயன். இந்த அப்ப அதிக அளவில் உள்ள தனிமம்னா எது சொல்லணும், ஆக்சிஜன் சொல்லணும். அதிக அளவில் உள்ள உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அலுமினியம் சொல்லணும். இரண்டாவது எது இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இரும்பு வந்து சொல்லணும் அப்படிங்கிறோம். சிலிக்கான் என்னப்பா அப்படின்னா வந்து இது வந்து உலோக போலி அப்படிங்கிறோம். சோ அப்ப உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கேட்டாங்கன்னா சிலிக்கான் அப்படிங்கிறோம். இதே வந்து ஆக்சிஜன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலோகம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா. அடுத்து வந்து மனித உடலில் உள்ள தனிமங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நிறை வந்து 99% வந்து சில தனிமங்களால் ஆனது அப்படின்னு. மனித உடல் அங்கே என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஆக்சிஜன் தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது என்ன இருக்கு அப்படின்னா கார்பன் இருக்கு, மூன்றாவது என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன், நான்காவது நைட்ரஜன் இருக்கு, அடுத்து 5வது வந்து கால்சியம், பாஸ்பரஸ் வந்து 6வது மற்றும் மீதமுள்ள தனிமங்கள். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜனும் கார்பன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜோடி வந்து. அடுத்து வந்து நம்மளுடைய மனித உடல்ல வந்து அடுத்து வந்து ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் ஒரு ஜோடி, இது ரெண்டும் வந்து. அதுக்கு அடுத்து கால்சியம், பாஸ்பரஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து. சோ அப்ப நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆக்சிஜன், கார்பனு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் மொத்தம் 6 தனிமங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வந்து. இப்ப ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு தெரியும் நம்ம சுவாசித்தல்ல ஆக்சிஜன் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். கார்பன் வந்து நம்ம உடல் முழுக்க இருக்கு, உடல் இல்லாத இடமே இல்ல கார்பன் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ரஜன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுல குளுக்கோஸ் ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்படின்னு வந்து. அப்ப நைட்ரஜன் அப்படின்னும் போது நம்ம புரதத்துல உடல்ல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள்ல நைட்ரஜன் இருக்கு அப்படின்னு. கால்சியம், பாஸ்பரஸ் எங்க இருக்குன்னா நம்ம எலும்பு மற்றும் பற்கள்ல வந்து காணப்படுகிறது அப்படின்னு. சோ அது வந்து காணப்படக்கூடிய இடமா அது வந்து இருக்கு அப்படின்னு. அனைத்து உயிரினங்களும் தாவரங்களும் எப்படி இருக்குன்னா மற்றும் விலங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தனிமங்கள் தான் இருக்கு. இப்ப நம்ம மேல பார்த்தா இது எல்லாமே வரும், என்ன இல்லைன்னா பாஸ்பரஸ் மட்டும் இருக்காது, அவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா அதே ஆக்சிஜன் வரும், அதே கார்பன் வருது, அதே ஹைட்ரஜன் வருது, நைட்ரஜன் வருது அப்படின்னு. அப்புறம் கால்சியம் அப்படின்னு. திருப்பி அகைன் உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, இது ஒரு ஜோடி வந்து. அப்புறம் ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, இது ஒரு ஜோடி வந்து. அதுக்கப்புறம் நமக்கு பாஸ்பரஸ் இருக்கு அப்படின்னு. இது வந்து என்னன்னா உயிரினங்கள்ல அப்படின்னு.
அப்ப மனிதனில் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் வந்து உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது கிடையாதுன்னா நமக்கு பாஸ்பரஸ் கிடையாது, சாரி கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் கிடையாது அப்படிங்கிறோம். கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் கிடையாது அப்படிங்கிறோம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். அடுத்து வந்து இந்த தனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நீர்ம நிலையில் இருக்கிறது எது எது அப்படின்னா வந்து அறை வெப்பநிலையில் வந்து மெர்க்குரி மற்றும் புரோமின் வந்து, அப்புறம் சீசியம், காலியம் வந்து. இப்ப மெர்க்குரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அறை வெப்பநிலையில நம்ம நீர்ம நிலையில இருக்கு, புரோமின் நீர்ம நிலையில இருக்கு, 30 டிகிரி செல்சியஸ்ல வந்து சீசியமும் காலியமும் வந்து நீர்ம நிலையில இருக்கு. இப்ப இதுல எது உலோகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மெர்க்குரி, சீசியம், காலியம் மூணுமே வந்து உலோகம் வந்து. எது அலோகம் அப்படின்னா புரோமின். அப்ப புரோமின் மட்டும்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோகம் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ மற்ற மூன்றுமே வந்து எது மெர்க்குரி, சீசியம் அண்ட் காலியம் வந்து. இந்த மூன்றுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலோகத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்போ உலோகங்கள் எது வந்து பாத்தீங்கன்னா நீர்ம நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அறை வெப்பநிலைன்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி தான் சொல்லணும். ஏன்னா 30 டிகிரி செல்சியஸ் அறை வெப்பநிலை கிடையாது வந்து. அப்ப 30 டிகிரி செல்சியஸ்ல வந்து நீர்மமா இருக்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம சீசியத்தையும் காலியத்தையும் நம்ம சொல்லணும் வந்து. அறை வெப்பநிலைன்னு கேட்டாங்க அப்படின்னா மெர்க்குரியை சொல்லணும். அலோகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா புரோமினை சொல்லணும் களிமக்கள் வந்து. அதற்கு அடுத்து வாயு வந்து. இப்ப வாயுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா மொத்தம் 11 தனிமங்கள் வந்து வாயுக்களா வந்து இருக்கு அறிமுகம். இதே நம்ம என்ன பண்ணலாம், இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எங்க இருக்குன்னா சூரியன்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அது தனியா வந்து நம்ம வச்சுக்கலாம், நம்ம பேரிடத்துல இருக்கு அறிமுகம் வந்து. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சொல்லக்கூடிய வந்து நம்ம ஜோடி ஜோடியா பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு குரூப்பாவும் பார்க்கலாம். இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம தனியா எடுத்துக்கலாம், அது சூரியன்ல இருக்கு. அடுத்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் நம்ம வளிமண்டலத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு மட்டுமே சேர்ந்துச்சுன்னா 99% அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்த ஜோடி என்ன அப்படின்னா குளோரின், புளோரின் அப்படி பார்க்கிறோம். இது ஒரு ஜோடி. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் சொல்லிட்டு இந்த 6மே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து 18வது தொகுதி தனிமம் மந்த வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த 18வது தொகுதி தனிமமா இருக்கக்கூடியது வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்து முடியுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா வந்து போட்டுக்கலாம் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப ஹைட்ரஜன் வந்து தனியா வச்சுக்கோங்க, நைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து வளிமண்டலத்துல இருக்கு. அதுக்கடுத்து குளோரின், புளோரின் வந்து இது ஒரு ஜோடி, அண்ட் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். அப்ப மொத்தமாவே இந்த 118ல வந்து பாத்தீங்கன்னா 118ல 4 வந்து பாத்தீங்கன்னா நீர்மமா இருக்கு வந்து. அந்த 118ல வந்து பாத்தீங்கன்னா 11 வந்து வாயுவா இருக்கு வந்து. மிச்சம் இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து திடமா தான் இருக்கு அப்படி பார்க்குறோம். அப்ப திடநிலையில் காணப்படுகிறது. அதை நம்ம அடுத்து வந்து பார்க்கப்படுறது வந்து. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் அப்படின்றது எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உரங்களை உற்பத்தி செய்ய, உணவு கெட்டு போகாம தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நைட்ரஜனை தான். இப்ப நம்ம சிப்ஸ் பாக்கெட் இருக்கு, குர்குரே, லேஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாக்கெட்ல என்ன கேஸ் அடைச்சு வச்சிருக்காங்க, நைட்ரஜன். அந்த நைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த உணவு கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்க நுண்ணுயிர்கள். நுண்ணுயிர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வேணும். அப்ப ஆக்சிஜன் இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ண முடியும், ஆக்சிஜன் அடைய செய்ய முடியும். ஆக்சிஜன் அடையதுன்னா கெட்டு போறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நைட்ரஜன் வந்து அந்த பாக்கெட்ல அடைச்சு வச்சிருப்போம் அப்படிங்கிறோம். அப்புறம் உயிரியல் மாதிரிகள் அப்படின்னு பார்க்கலாம். அங்கேயும் நுண்ணுயிரிகள் வந்து அந்த உயிரியல் மாதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆக்சிஜனம் அடைஞ்சு அடுத்த நிலை வேதியியல் மாற்றம் நடக்காம தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்புறம் வாகனங்களுக்கு எரிபொருளா வந்து மின் உற்பத்தி, வெப்பமாக்கல் முதல் உர உற்பத்தி வரை எண்ணெய் சுத்திகரிப்பு எல்லா இடத்துலயும் எது யூஸ் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் யூஸ் ஆகுது. அப்ப ஹைட்ரஜன் எங்க யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த பாயிண்ட். இது நைட்ரஜன் எங்க யூஸ் ஆகுது அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. அடுத்து புரோமின் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் மின்னணு சாதனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீயணைப்பு, தீ தடுப்பு, தீ தடுப்பானாகும். அப்புறம் நீர் சுத்திகரிப்பு, நீச்சல் குளங்கள் போன்றவைகளும் கிருமி நாசினி ஆகும். அறை வெப்பநிலையில் திரவமாகவும் இருக்கும். ஒரே உலோகமற்ற தனிமம் அப்படின்னு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அறை வெப்பநிலையும் கொடுத்துருக்காங்க. ஆனா 30 டிகிரி செல்சியஸ் தான். அதே மாதிரி அலோகம் கேட்டாங்கன்னா இது மட்டும் தான் இருக்கு. ஏன்னா உலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி இருக்கு, சீசியம் இருக்கு, காலியம் இருக்கு. ஆனா அலோகம் அப்படின்னு நம்ம போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒன்னே என்னன்னா புரோமின் மட்டும்தான் அனுப்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஃப்ரியான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த குளோரின், புளோரின் பார்த்தல அதுதான் வந்து ஃப்ரியான். இப்ப குளோரோ ஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குளோரின், புளோரின் இருக்கு, ஃப்ரியான் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அதனுடைய வர்த்தக பெயரா வந்து இருக்கு அனுப்பிக்கிறாங்க. அப்ப சிஎஃப்சி மற்றும் HFC-களுக்கான வர்த்தக பெயரா ஃப்ரியான் அப்படின்ற கேஸ் சொல்லுவோம். இது வந்து காற்று பதனி, அப்புறம் குளிர் சாதன பெட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. அந்த குளிர் சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் வந்து, அப்புறம் குளிரூட்டி ஆகும். அப்புறம் டியோட்ரண்ட்லயும் பூச்சிக்கொல்லியிலும் வந்து பாத்தீங்கன்னா போன்ற நுரைகளில் உந்து பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது அனுப்பிக்கிறோம். அப்ப அதுல உந்து பொருளாக இருக்கிறது. இப்ப டியோட்ரண்ட் இருக்கு, ஸ்ப்ரே இருக்கு அப்படின்னா அதுல சிஎஃப்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பயன்படுத்துறது இல்ல. காரணம் என்னன்னா இந்த சிஎஃப்சி அப்படின்றது வந்து என்ன பண்ணுன்னா ஓசோனை வந்து பாத்தீங்கன்னா அந்த O3 வந்து பாத்தீங்கன்னா அழிக்கக்கூடியதா வந்து இருக்கு. ஆனா டேஞ்சரஸான கேஸ் அப்படின்றது பயன்பாட்டை வந்து குறைச்சாச்சு, ஸ்டாப் பண்ணியாச்சு அனுப்பிக்கிறோம். அப்ப நம்ம உலோகங்கள், நம்ம தனிமங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல நமக்கு வந்து வாயு நிலையில இருக்கிறது, திரவ நிலையில இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா 15. வாயு நிலையில இருக்கிறது 4, திரவ நிலையில இருக்கிறது 11.
ரிமைனிங் இருக்கிற அந்த 118ல நம்ம 103 தனிமங்கள் என்னவா இருக்குன்னா திண்மமா தான் இருக்கு அப்படிங்கிறோம். எடுத்துக்காட்டு கார்பன், காப்பர், தங்கம் சொல்லிட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்ம திடப்பொருளா தான் நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கு அப்படிங்கிறது. இப்ப தனிம அட்டவணை அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுதி 1, தொகுதி 2 அப்படின்னு சொல்லி தொகுதி 3 அப்படியே ஆரம்பிச்சு மொத்தம் 18 தொகுதி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப தொகுதியின் அடிப்படையிலே நம்ம வந்து தனிமங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. இப்ப கார உலோகம் அப்படின்னு முதல் தொகுதி, கார மண் உலோகம் 2வது தொகுதி அப்படிங்கிறது. இப்ப 18வது தொகுதி அப்படின்னும் போது வந்து நம்ம மந்த வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி தனிமங்களை வந்து வரிசைப்படுத்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தொகுதி அடிப்படையிலேயே நம்ம வந்து வரிசைப்படுத்திருப்போம். அதுக்கப்புறம் கிடைமட்டமாக வந்து தொடர் அடிப்படையில இப்ப 1, 2 சொல்லிட்டு அப்படியே கிடைமட்டமா நம்ம வரிசைப்படுத்த மொத்தம் 7 தொடர் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தொடர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப தொடர் அப்படின்னும் போது 7 வந்து அது தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 18 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதை நம்ம இப்ப படிக்க போறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த லாந்தரேட், ஆக்டினேட் கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த 6வது தொடர் 7வது தொடர்லயும் இந்த இடத்துல வரணும் வந்து. ஆனா அந்த இடத்துல நம்ம அதுக்கு இடத்த கொடுத்தோம்னா அப்படியே தள்ளிட்டே போயிடும். அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்ப மந்த வாயுக்கள்ல இருக்கக்கூடிய வந்து ஹீலியத்துல இருந்து ஆரம்பிச்சு ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் அப்படின்னு பாக்குறோம். இந்த ரேடான் அப்படின்றது இந்த இடத்துல வராது, நகர்ந்துரும். அதனால என்ன பண்ணிட்டோம்னா மெயின் டேபிள் இடம் கொடுக்காம அதை எடுத்துட்டு வந்து நம்ம கீழே பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. அதுக்கடுத்து பண்புகளின் அடிப்படையில் உலோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? உலோகம் அப்படின்னா கடினமானது, பளபளப்பானது அனுப்பிக்கலாம். அப்புறம் தகடாக அடிக்கலாம் வந்து. அப்புறம் கம்பியாக நீட்ட முடியும் வந்து. வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் அனுப்பிக்கலாம். ஒளியை எழுப்பும் அனுப்புகிறது. அப்புறம் பாதரசம் வந்து ஒரு உலோகம் அப்படின்னு பாக்குறோம். இது வெப்பமானிகளையும் காற்றழுத்த மானிகளையும் பயன்படுகிறது. அப்புறம் மின் பல்புகள்லையும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வந்து நம்ம டியூப்லைட்னு சொல்லுவோம், இல்ல சிஎஃப்எல் பல்புன்றல அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒளி விளக்குகளை நம்ம இதை வந்து பயன்படுத்தி இருக்கோம் அனுப்புகிறது. அந்த மாதிரி காலியம் அப்படிங்கிறது ஒரு உலோகம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீசியம் மற்றும் காலியம் அப்படிங்கிறது வந்து திரவ நிலையில இருக்கும். 30 டிகிரி செல்சியஸ்ல திறன்பேசி, கணினி சில்லுகள் போன்ற அதிவேக மின்னணு சாதனங்களுக்கு அதுலயும், அப்புறம் குறை கடுத்திகள்லையும், அதுக்கடுத்து எல்இடிக்கள் அப்படின்னா ஒளி உமிழும் இருமுனையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது தயாரிக்க எது தேவைப்படுகிறது அப்படின்னா காலியம் வந்து தேவைப்படுகிறது. அப்ப காலியம் அப்படின்றது மின்னணு சாதனங்கள்ல பயன்படுகிறது அப்படிங்கிறோம். குறை கடுத்திகள்ல பயன்படுகிறது, எல்இடி பல்ப்ல பயன்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இது வந்து உலோகங்களுடைய பண்புகளா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து அலோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 16ல இருந்து 17 தனிமங்கள். ஏன்னா அந்த உலோக பொலியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது அலோகமாகவும் கன்சிடர் பண்றாங்க, உலோக பொலியாகவும் கன்சிடர் பண்றாங்க. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து எக்ஸாக்டா நம்பர்ஸ் இல்ல. 16ல இருந்து 17 தனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா அலோகங்கள். இது எப்படி இருக்குன்னா மென்மையானதா இருக்கு. இது எப்படி இருக்கும்? உலோகங்கள் கடினமானது அப்படின்னு பார்க்கணும், இது மென்மையானது அப்படின்னு பார்க்கறது. அப்ப பளபளப்பற்றவை இது அலோகம், அது பளபளப்பானவை உலோகம். வந்து கம்பியாக நீட்ட முடியாது அப்படின்னு. வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது, ஒளியை எழுப்பாது. எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் சொல்லிட்டு அலோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 16ல இருந்து 17 வந்து இருக்கு. இப்ப சல்பர் என்பது ஒரு அலோகம் அப்படின்னு நமக்கு தெரியும். சல்பர் அமிலத்தின் உற்பத்தியில் கந்தகத்தின் முதன்மையான பயன்பாடாக உள்ளது. அப்ப சல்பர் ஆசிட் அப்படின்றது வந்து சல்பரிக் ஆசிட் அப்படின்றது நமக்கு முக்கியமான ஒன்று. தயாரிக்க பயன்படுகிறது. அப்புறம் உரங்கள் தயாரிக்கும், வெளுப்பான், அப்புறம் நிறமிகள் பொருட்களில் பயன்படுத்தப்படும். தொழில்துறைக்கு முக்கியமான தொழில்துறை ரசாயனமாக எது இருக்கு அப்படின்னா இந்த சல்பரிக் அமிலம் H2SO4 அப்படின்னு. இதை ஒரு நாடு எந்த அளவுக்கு பயன்படுத்துறாலும் அதை பொறுத்து அந்த நாட்டுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சல்பரிக் ஆசிட் அப்படின்னு இருக்கு. அடுத்த தலைப்பை நம்ம அமிலம் அப்படின்ற தலைப்பு தான் படிக்க போறோம். குளோரின் வந்து ஒரு அலோகம் அப்படின்னு. அந்த குளோரின் என்பது அரை வெப்பநிலையில் மஞ்சள், பச்சை நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு. சோ அப்ப மஞ்சள் பச்சை நிறத்துல வந்து இருக்கிறது எதுனா குளோரின் அப்படின்னு. இது என்னன்னா ஒரு அலோகம் அப்படின்னு. அதே மாதிரி வாயுவா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே குளோரின், ஃப்ளோரின் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயுவா இருக்கு. குளோரின் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு. அவன் அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவா வந்து இருக்கு அப்படின்னு. வந்து அதனுடைய கடுமையான வாசனை அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் கிருமி நாசினியா பயன்படுகிறது, நிறம் நீக்கியா பயன்படுகிறது, கரைப்பானாக பயன்படுகிறது. அப்ப குளோரின் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதனுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இது எந்த வாயு அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குளோரின் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காலியம் வந்து முதன்மையாக மின்னணு துறையில் குறை கடத்திகளில் பயன்படுத்தப்படுகிறது. பார்த்தோம் காலியம் அப்படின்றது. அடுத்து உலோக பொலிகள். உலோக பொலிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி கேட்பாங்கன்னா உலோக பொலினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ போரான், சிலிக்கான், ஜெர்மனியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா உலோக பொலியா வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது. டிபேட்ல இருக்கிறதுனா பொலேனியம் அண்ட் ஆஸ்டடின் அப்படின்றது வந்து இப்ப அறிவியல் அறிஞர்களால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அலோகமா உலோக பொலி அப்படின்ற டிபேட் அண்ட் டிஸ்கஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப அதனுடைய சிம்பிள் என்ன, அதனுடைய பேர் என்ன, உலோக பொலி அவ்வளவுதான். போரான் பி, சிலிக்கான் SI, ஜெர்மனியம் G, ஆர்சனிக் AS, ஆன்டிமனி SB, ஏன்னா ஸ்டீபியம் சொல்லுவோம் வந்து அது லத்தீன் மொழியில வந்து. டெலூரியம் வந்து TE அப்படிங்கிறோம். அடுத்து புவியில் 20 விழுக்காடு வந்து ஆக்சிஜன் எங்க இருந்து வருதுன்னா அமேசான் காட்டுல உருவாகுது. அதனால எர்த்தோட லங்ஸ்ன்னு சொல்லுவோம் வந்து. ஸோ அப்போ புவியின் நுரையீரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுனா அமேசான் ஃபாரஸ்ட் வந்து சொல்லுவோம். அப்போ அமேசான் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவியின்
நுரையீரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறது. வைரத்தின் முனையை கொண்டு வெட்ட முடியாதது கூட நம்ம ஜெனான் அப்படின்ற வாயுவோட அந்த லேசரை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா பயன்படுத்தி வெட்ட முடியும். அப்போ வைரம் வந்து இருக்கிறதுலே கடினமான ஒரு பொருள் அது. ஸோ அப்போ கடினமான பொருள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வைரம். அதனால வந்து பாறையை வந்து துளையிடுறதுக்கு வந்து பயன்படுத்தும். அதனால முடியாத கூட ஜெனான் லேசர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்தி ஓட்டையை வந்து போட்டுரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஒரு சராசரி மனிதன் உடல்ல வந்து எவ்வளவு உப்பு இருக்கு அப்படின்னா 250 கிராம் வந்து உப்பு உள்ளது அப்படின்னு. அதிக உருநிலை கொண்ட உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு டங்ஸ்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எவ்வளவு டிகிரிலாம் நமக்கு தேவையில்லை. டங்ஸ்டன் வந்து அதிக உருநிலை கொண்ட உலோகம் அப்படின்னு. இப்ப தனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பெயரிடாம அது மாதிரி ஆல்பபெட் கொடுக்காம சிம்பிள் கொடுக்காம குறியீடுகளை வச்சு என்ன பண்றாங்கன்னா தனிமங்களை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தினாங்க, குறிப்பிட முயன்றார்கள். அப்ப தனிமங்களை வந்து குறியீடு மூலம் குறிப்பிட்டது யாரு அப்படின்னா ஜான் டால்டன் வந்து பாத்தீங்கன்னா படக்குறியீடு மூலம் குறிப்பிட்டாரு அனுப்பிக்கலாம். ஸோ அந்த பிக்டோரியல் சிம்பிள்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து படக்குறியீடு. ஹைட்ரஜன் அப்படின்னு என்ன பண்ணா ஒரு சர்க்கிள் போட்டு நடுவில் டாட் வச்சா அது வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நைட்ரஜனா சர்க்கிள் போட்டு நடுவில் ஒரு கோடு, மேல இருந்து செங்குத்தா ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா வந்து அது நைட்ரஜன். கார்பன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டார்க் பண்றது. இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா படக்குறியீடு மூலம் தனிமங்களை குறிப்பிட்டது யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஜான் டால்டன் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தனிமங்களின் பெயர் அவர் வந்து என்ன பண்றாரு ஆல்பபெட்ல எழுத்துக்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்துறாரு. அப்ப ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் வந்து எழுத்துக்கள் மூலமா தனிமங்களை வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு. இப்ப லத்தீன் அப்புறம் கிரேக்க பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதோட குறியீடு கொடுத்திருக்கோம். இப்ப சோடியம் அப்படின்னா எஸ்ன்னு வரணும், இல்ல எஸ்ஓன்னு வரணும், இல்ல எஸ்டின்னு வரணும். ஆனா அப்படி வரல. ஏன்னா அது எண்ணெயே வந்து இருக்கு. காரணம் என்னன்னா நேட்ரியம் அப்படின்னு லத்தீன் பெயர் அப்படின்னு வந்து அவர் பொட்டாசியம் அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பி வந்து இருக்கணும், இல்ல பிஓ வந்து இருக்கணும், பிடி வந்து இருக்கணும். ஆனா என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து காரணம் கேலியம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலது அதோட ஆங்கில பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எழுத்துல இல்லாம வேற ஒரு எழுத்துல இருக்குன்னு அர்த்தம். அது கிரேக்கப்பட்ட லத்தீன்ல பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்றது அதனுடைய பாயிண்ட் அப்படின்னு. ஸோ அப்போ இரும்பு அப்படின்றது ஃபெரம் அப்படின்னு எஃப்இ வந்து, தாமிரம் காப்பர் வந்து குப்ரம் சியு வந்து, வெள்ளி சில்வர் வந்து அர்ஜென்டம் ஏஜி, தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஆரம் ஏ வந்து, பாதரசம் மெர்குரி வந்து ஹைட்ராஜனம் ஹெச்ஜி அப்படின்னு. இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கண்டிப்பா படிச்சுக்கோங்க, கேள்வி கேட்பாங்க. காரியம் லெட் அப்படின்னும் போது வந்து நம்ம பிபின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா பிளம்பம் அப்படின்னு. வெள்ளியம் டின் அப்படின்னு வந்து எஸ்டி சரி ஸ்டீபியம் தான், ஸ்டீபியம் வந்து எஸ்பி, வெள்ளியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டானம் அப்படின்றது எஸ்என் அப்படின்னு பாக்குறது. ஸோ அது நமக்கு டின்னு. ஆன்டிமணி அப்படின்றது வந்து ஸ்டீபியம் அப்படின்னு, அது வந்து எஸ்பி வந்து. டங்ஸ்டன் வந்து உல்ஃபரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது வந்து டபிள்யூ பண்ணிக்கலாம். இது எல்லாமே லத்தீனோட பெயர். இந்த மாதிரி கொடுத்துட்டு எந்த தனிமத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கிறது. சில தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெயருக்கான காரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமர்சியம் ஏஎம் அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னு நாடு இருக்குல்ல, ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த பேர் வருது. யூரோப்பியம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐரோப்பிய கண்டம் யூ இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் வருது. நொபிலியம் அப்படின்றது வந்து ஆல்ஃபர்ட் நோபல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து டைனமைட்டை கண்டுபிடிச்சது ஏன்னா ஆல்ஃபர்ட் நோபல். ஸோ அவர் அதில் கிடைச்ச ராயல்டி பணத்தை வச்சு என்ன பண்றாருன்னா ஸ்வீடன் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணி அதுல வர இன்ட்ரெஸ்ட் வச்சு என்ன பண்றோம்னா இந்த மாதிரி உலக நன்மைக்காக ஏதாவது கண்டுபிடிச்சாங்க, யாராவது பங்கு கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுவார். அப்ப அவருடைய அந்த ட்ரஸ்ட் தான் என்ன பண்ணுதுன்னா எவ்ரி இயர் வந்து நோபல் பிரைஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச டைனமைட் அப்படின்றதுல அவருக்கு நிறைய பணம் வந்தது. ஆனா அதை வந்து என்ன பண்ணாங்க ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தாம அழிவுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்றதுனா அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்து அயோடின் அப்படின்னும் போது அது வந்து கலர், கிரீக் மித்தாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஊதா நிறத்தை வந்து குறிக்கிறது அப்படின்னு. பாதரசம் மெர்குரி அப்படின்னும் போது பாதரசம் வந்து கடவுளோட பேர் வந்து அது புராண கதாபாத்திரமா வந்து இருக்கு பண்ணிக்கலாம். ஸோ மெர்குரி அப்படின்றது மெசஞ்சர் அப்படின்ற ஒரு காடு, கடவுள்களின் தூதுவரா வந்து இருக்கிற ஒரு அப்படிங்கலாம். புளூட்டோனியம் அப்படின்றது வந்து கோலை வந்து குறிக்கிறது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெப்டியூனியம் அப்படின்றது அதுவும் நெப்டியூன் கோலை வந்து குறிக்கிறது. யுரேனியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் கோலை குறிக்கிறது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த தனிமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல் அடிப்படையிலும், அது மாதிரி பாதரசம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட பேரையும், அயோடின் வந்து கலரும், நொபிலியம் வந்து ஆல்ஃபர்ட் நோபலும், அண்ட் யூரோப்பியம் வந்து ஐரோப்பா கண்டத்தையும், அண்ட் அமெரிசியம் அப்படின்றது வந்து அமெரிக்கா நாட்டையும் குறிக்குது அப்படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிக்கலாம். தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது யார் வந்து ஃபர்ஸ்ட் வகைப்படுத்தினார்னா லவாசியர். எப்படி வகைப்படுத்தினாருன்னா உலோகங்கள் அலோகங்கள் சொல்லிட்டு வகைப்படுத்தினாரு முதல்ல அப்படிங்க. அப்ப நவீன வேதியிலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா லவாசியர் அப்படிங்க. டோபரினர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இவரு ஜொஹான் உல்ஃப்காங் டோபரினர் அப்படின்றது முழு பெயர் வந்து பாத்தீங்கன்னா தனிமங்களை மும்மை அடுக்குகளா அடுக்கிறாரு. மும்மை அடுக்குன்னா வந்து அப்படின்னா 3 தனிமங்கள் அடுக்கிறாரு வந்து. அப்ப முதல் தனிமம் ஏ இருக்கு, 2வது தனிமம் பி இருக்கு, 3வது தனிமம் சி இருக்குன்னா அப்ப அந்த சியோடைய அணு நிறை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் சி அவற்றின் சராசரி 2வது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பியா வந்து இருக்கும் அப்படின்ற. இந்த மாதிரி தனிமங்கள் அடுக்கும் போது வந்து மும்மை அடுக்குகளாக அடுக்கிட்டே வராது அப்படிங்கிறோம். நியூலாந்து அப்படின்னு பார்க்கும்போது ஜான் நியூலாந்து வந்து அணு நிறைகளை அதிகரித்தல் அடிப்படையில் என்ன பண்ணா தனிமங்களை வரிசைப்படுத்துறாரு. இவருடைய இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜான் நியூலாந்து வந்து எண்ம விதி அப்படின்னு சொல்லுவோம், இல்ல எண்மங்களின் விதி அப்படின்னு வந்து.
ஸோ அப்ப ஜான் நியூலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ம விதியை வந்து கொடுத்தாங்க அப்படிங்க, லா ஆஃப் ஆக்டோசின்ஸ் ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம். ஸோ அது கொடுத்தாரு. லோதர் மேயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அணு எடையை கொண்டு திட்டமிட்டார் அப்படிங்கிறோம். தனிமங்களின் முதல் வெற்றிகரமான ஏற்பாடு பண்ணது யாரு அப்படின்னா ரஷ்ய வேதியியலாளர் திமித்ரி இவனாச் மெண்டலிவ் அப்படிங்கிறாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பண்றாரு அப்படிங்கிறோம். பட் தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு நிறையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு அப்படின்னா வந்து நமக்கு திமித்ரி ஐவனாஸ் மெண்டலிவ் தான் வந்து சொல்றாரு, மெண்டலிவ் சொல்றாரு. அடுத்து ஹென்ரி ஜெஃப்ரைஸ் அப்படின்ற மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவர் வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா நீங்க அணு நிறை வேணாம் அப்படி வைக்கும் போது சில தனிமங்களுடைய அணுநிறை கம்மியா இருக்கிறது வந்து அணுநிறை கம்மியா இருக்கிறது வந்து பின்னாடியும் அணுநிறை அதிகமா இருக்கிறது முன்னாடி நீங்க வைக்கிற மாதிரி வந்துடும் லெஃப்ட் டு ரைட் போகும்போது. ஸோ அதனால பண்புகள் அடிப்படையில் போகும்போது அதனால என்ன பண்றாருன்னா அணுவின் அடிப்படையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்னது யாருன்னா ஹென்ரி ஜெஃப்ரைஸ் மோஸ்ட்லி வந்து சொல்றாரு வந்து. அப்ப அவர் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்துறாரு. பயன்படுத்தி என்ன பண்ண தனிமங்களின் அணு எண்களை கண்டறிந்தார் அப்படிங்கிறோம். அப்படி கண்டுபிடிச்சதை யூஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா ஒரு அணுவில் அணு எண் அப்படின்றது என்னன்னா அதுல இருக்கக்கூடிய புரோட்டானின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கை. இப்போ ஒரு அணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். வட்டப்பாதையில எது சுத்தி வந்துருக்குன்னா எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்கும். புரோட்டான் பாசிட்டிவ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். ரெண்டுமே எப்பவுமே வந்து புரோட்டான் பாசிட்டிவ் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால அணு அப்படின்றது மின்சுமை ஏற்றது அப்படிங்கிறோம். அணுக்கருன்னா அணுக்கரு மையத்தில் என்ன இருக்கு புரோட்டான் இருக்கு பாசிட்டிவ், அது நேர் மின்சுமை கொண்டது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப பி பிளஸ் இ மைனஸ் அப்படின்னு பார்க்குறோம், ரெண்டு சமமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அணு நிறை அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம புரோட்டானின் நியூட்ரானின் கூடுதல் தான் நம்ம சொல்லணும். அணு எண் அப்படின்னா வந்து புரோட்டான் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை அறிவிக்கிறோம். அப்ப அணு எண் படி போலாம்னு சொல்றாரு. அப்ப உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் அல்லது வெளிவட்ட பாதையில் சுற்றி வர எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஆகும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அதுதான் வந்து தனிமத்தின் அணு எண் என்றார். நவீன நீண்ட வடிவ அட்டவணையை முன்மொழிந்த முதல் வேதியியலாளர் யார் அப்படின்னா வந்து ஜார்ஜ் ரங்க் அப்படின்னு பார்க்கறது. அப்ப ஜார்ஜ் ரங்க் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து முன்மொழிகிறாரு. ஆனா வெற்றிகரமா பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வந்து நம்ம திமித்ரி இவனாச் மெண்டலிவ் வந்து பண்ணாரு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ அப்ப இவர் வந்து வெற்றிகரமான அப்படின்ற வார்த்தை வந்து இவர் வந்து நவீன அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் ரங்க் வந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேள்வி கேட்கும்போது யாரை கேட்கறாங்க சரியான விடையில நம்ம அளிக்கலாம் அளிக்கிறது. அடுத்து ஆல்ஃபர்ட் வெர்னர் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா வந்து சேர்மங்களின் கோட்பாட்டை வந்து முன்மொழிகிறாரு அணிமுகிறது. மோஸ்ட்லி வந்து தனிமங்கள் அப்படின்னு அணு எண்கள் அடிப்படையில் தான் அமையணும்னு சொல்றாரு அணிமுகிறோம். ஸோ அப்போ அதன்படி தான் எப்படி இருக்குன்னா நவீன ஆவர்த்தன விதி வந்து இருக்கு. நவீன தனிம அட்டவணைன்னா நம்ம மென்டலி வந்து வெற்றிகரமா அமைக்கிற நவீன ஆவர்த்தன விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா அணியின் அடிப்படையில் மோஸ்ட்லி சொன்னபடி தான் இருக்கு அணிமுகிறோம். அப்ப தனிமங்களோட இயற்பியல் வேதியியல் பண்புகள் அப்படின்னு தனிமங்களின் அணு எண்களுக்கு ஏற்ப வந்து மாற்றம் அடைகின்றன அப்படின்றத வந்து நவீன ஆவர்த்தன விதியா இருக்குங்கிறோம். ஸோ அதை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து நவீன அல்லது நீள்வடிவ தனிமரசு அட்டவணையை விவரித்தல் அப்படின்னு பார்க்கும்போது நீள்வடிவ தனிமரசு அட்டவணையில் தனிமங்கள் அவற்றின் அணு எண்கள் அடிப்படை ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறோம். அதை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கும், அடுத்து ஹீலியம் இருக்கும் வந்து. ஸோ அப்போ ஹைட்ரஜன் இருக்கு, ஹீலியம் இருக்கு அப்படி முக்கிரம் வந்து. ஸோ அதுக்கடுத்து இங்க வந்தீங்க என்னென்ன இருக்கும் லித்தியம் இருக்கும் அப்படி முக்கிரம் வந்து. ஸோ அப்ப இந்த மாதிரி வந்து தனிமங்கள் வந்து 1, 2, 3 அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அணு எண் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா வரிசைப்படுத்தி இருக்காங்க அப்படி முக்கிரம். ஸோ அப்ப இந்த அட்டவணையில வந்து கிடைமட்டமா இருக்கிற தொடர்கள் வந்து வரிசைகள், கிடைமட்டமா இருக்கிறது வந்து தொடர் வந்து இருக்குல்ல. ஸோ அது வந்து என்ன சொல்ல வரிசைகள்னா செங்குத்து வரிசைகள் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தொகுதிகள் அப்படின்னோம். அப்ப கிடைமட்டம் அப்படின்னும் போது வந்து இப்படி போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா தொடர்கள் அப்படின்னு பாக்குறோம். மொத்தம் எத்தனை தொடர்கள் இருக்கு அப்படின்னா வந்து 1, 2, 3, 4 சொல்லிட்டு 7 தொடர் வரை இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து. அது செங்குத்தா போறது வந்து தொகுதிகள்னு சொல்லுவோம். தொகுதிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 சொல்லிட்டு போயிட்டு 18 தொகுதிகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எடுக்கும். இப்ப நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து 4 தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா SPDF அப்படின்னு பாக்குறோம். அதை நம்ம எடுக்கும்போது நவீன ஆவர்த்தன அட்டவணை அப்படின்றது இப்படிதான் இருக்கும். நீங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையில நம்ம 4 தொகுதியில பிரிக்கும் போது இந்த மாதிரி கீழே வந்து லாந்தனைட் ஆக்டினேட் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட். இப்போ இதுல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து எஸ்ன்றாங்க, இதை வந்து பின்றாங்க, இதை வந்து டி, இதை வந்து எஃப் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அந்த 4 தொகுதிகள் அப்படின்றது இந்த ஆர்டர் தான் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். SPDF அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 4 முதல் வரிசை அப்படின்னு பார்க்கும்போது அணியன் 1, 2 2 தனிமம் தான் ஹைட்ரஜன் ஹீலியம் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2 தனிமம் தான். முதல் வரிசை மிக குறுகிய வரிசையா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப 6வது 7வது வரிசை வந்து மிக நீண்ட வரிசை. எத்தனை தனிமம் இருக்கு 32 இருக்கு அப்படிங்க. அதே மாதிரி தனிமரசு அட்டவணை அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். அந்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம அந்த தனிமரசு அட்டவணைக்கு போயிடும். பக்கத்துலயே போட்டு காமிச்சாங்க. இப்ப தனிமரசு அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல் அந்த முதல் வரிசையில வந்து எத்தனை தனிமம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான் ஃப்ரெண்ட் இருக்கும். சோ அப்ப முதல் தனிமரசு அட்டவணையில 2 இருக்கும் அப்படின்னு. அடுத்து 2வது வரிசையில எத்தனை இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். 3வது வரிசையில 8 இருக்கும். அப்ப 2, 8, 8ன்னு இருக்கும் வந்து. அடுத்து 4வது வரிசை வந்து 18 இருக்கும். 5வது வரிசையில வந்து 18 இருக்கும். 6வது வரிசையில 32 தனிமம் இருக்கும். 7வது வரிசையில 32 தனிமம் இருக்கும். சோ அப்ப இதே ஆற்றல தான் நமக்கு வந்து இங்க வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். சோ அப்ப தனிமங்கள் வந்து நவீன ஆவர்த்தன அட்டவணையில வந்து வரிசைப்படுத்தி இருக்கும் போது முதல் வரிசையில இருக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா மொத்தமாவே 2 தான் ஹைட்ரஜன் ஹீலியம்.
ரெண்டாவது வரிசையில் எத்தனை தனிமம் இருக்கு பாருங்க, 8 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது எங்க ஆரம்பிக்கும், லித்தியத்தில் ஆரம்பிச்சு நியான்ல போய் முடியும் அப்படின்னு. மூன்றாவது தனிமம் எத்தனை இருக்கு, மூன்றாவது தொடர்ல வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 8 இருக்கு. சோடியத்தில் ஆரம்பிச்சு ஆர்கான்ல போய் முடியும். நான்காவது தனிம அட்டவணை எப்படின்னா 18 இருக்கும். பொட்டாசியத்தில் ஆரம்பிச்சு கிரிப்டான் வரை இருக்கும். ஐந்தாவது வரிசை எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இருக்கு. ருபீடியத்தில் ஆரம்பிச்சு சேனான்ல போய் முடியும் அப்படின்னு. அண்ட் ஆறாவது வரிசை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 32 இருக்கும். அதுல சிசியத்தில் ஆரம்பிச்சு நமக்கு எங்க போய் ரேடான்ல போய் முடியும் அப்படின்னு. இதுல லாந்தனைடுகள் அப்படின்றது வந்து உள்ளடங்கிடும் அப்படின்னு. ஸோ ஆறாவதுல வந்து அடுத்து 7வது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்டினைடுகள் அப்படின்றது வந்து கீழே வந்துடும். 6ல வந்து லாந்தனைடு, 7வது வரிசையில வந்து ஆக்டினைடுகள் இருக்கும். அப்ப ஆக்டினைடுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 7வது வரிசையில இருக்கு. இதுல 32 தனிமங்கள் வந்து இருக்கு அப்படின்னு. சோ இப்ப நம்ம தனிம அட்டவணையில அந்த முதல் தொகுதி அப்படின்றது நம்ம என்ன சொல்லணும்னா கார உலோகங்கள். சோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதே மாதிரி 18வது தொகுதி அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தொடர்ந்து அது கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப முதல் தொகுதியும் 18வது தொகுதியும் வந்து இம்பார்ட்டன்ட். முதல் தொகுதி கார உலகம், 18வது தொகுதி வந்து உன்னத வாயுக்கள், நோபல் கேஸ், மந்த வாயுக்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு. இப்ப நம்ம அதை போயிட்டு டைரக்டா வந்து டேபிள்ல படிச்சு வந்துருமா, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, வாங்க படிக்கலாம் வந்து. அப்ப முதல் தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வராது. ஹைட்ரஜன் வந்து அலோகம் வந்து. அப்ப லித்தியத்துல இருந்து ஆரம்பிக்கும், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் வந்து. அப்ப இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம் வந்து. அடுத்து ருபீடியம், சீசியம், பிரான்சியம் வந்து. ருபீடியம், சீசியம், பிரான்சியம் வந்து. அப்ப ருபீடியம், சீசியம், பிரான்சியம் அப்படின்னு பார்க்கலாம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 வந்து ஒரு குரூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 3 இந்த குரூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 6 தனிமங்கள் இருக்கு. அப்ப 6 தொடரானா மேல யார் இருக்கா மறந்துடக்கூடாது, ஹைட்ரஜன் மேல உட்காந்து இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் முதல் தொடர்ல இருக்கு அப்படின்னு. அடுத்த 3 வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம். அடுத்து ருபீடியம், சீசியம், பிரான்சியம் வந்து. அதே மாதிரி இங்க வந்தோம்னா நமக்கு என்ன ஆகுனா கீழே வந்து இந்த ஓகனசான் அப்படின்றது வந்து கடைசியா வந்து இருக்கும். அது தனியா வச்சுக்கணும். இப்ப நமக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்றது என்னன்னா ஹீலியத்தில் ஆரம்பிக்கும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் வந்து. அப்ப ஹீலியம், நியான் அப்படின்றது வந்து இது ஒரு ஜோடி. நம்ம மொத்தம் 6மே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆர்கான், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் வந்து, ஜெனான், ரேடான் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப நம்ம அது படிக்கும் போது என்ன பண்ணோம், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 6 + 1 7. அப்ப 7 தொடர் வந்துருச்சு. இப்ப தனிம தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹைட்ரஜன் டு ஹீலியம் அப்படின்னு முதல்ல இருக்கும். அப்ப ஒண்ணுனா ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியம் வரை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும், அங்க ஹீலியம் இருக்கு அப்படின்னு. அப்ப 2வது தொடர் அப்படின்னும் போதுனா லித்தியத்தில் ஆரம்பிக்கும் வந்து, அடுத்து நியான்ல போய் முடியும் அப்படின்னு. சோ 3வது தொடர் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா சோடியத்தில் ஆரம்பிக்கும், எங்க போய் முடியும், சோடியத்தில் ஆரம்பிச்சு போய் முடியறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீலியம் இல்லையாச்சு, நியான் இல்லையாச்சு, அடுத்து ஆர்கான் அப்படி பார்க்கிறோம். அடுத்து 4வது தொடர் அப்படின்னும் போது வந்து நம்ம லித்தியம், சோடியம் சொல்லியாச்சு, அடுத்து பொட்டாசியம் படமா சொல்லிட வேண்டியதான். ஹீலியம், நியான், ஆர்கான், அதுக்கடுத்து என்ன வரும், கிரிப்டான் வரும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 5வது தொடர் வந்து பாத்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம் சொல்லியாச்சு. அப்புறம் நம்ம இங்க என்ன வரும் வந்து ருபீடியம், சீசியம், பிரான்சியம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ருபீடியம்னா ஆர்பி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து இங்க வந்து ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஜெனான் அப்படின்னும் போது நமக்கு அடுத்து வந்து எக்ஸ்இ அப்படின்னு பார்க்குறோம், ஜெனான் அப்படின்னு பார்க்குறோம். இங்க வந்து யாராவது வந்து ருபீடியத்துக்கு அடுத்து என்ன வரும் வந்து நமக்கு சிசிஎம் வரும், சிஎஸ் அப்படி பார்க்கறது. இங்க செனானுக்கு அடுத்து என்ன வரும், ரேடான் வரும், ஆர்என் வரும் அப்படி பார்க்கறது. இங்க நம்ம சிசிஎத்துக்கு அடுத்து வந்து 7வது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரான்சியம் வரும், எஃப்ஆர். இங்க நமக்கு ஓக்னேசான், ஓஜி அப்படின்னு பார்க்கறோம். ஸோ அப்ப நமக்கு ஹீலியம் நமக்கு இந்த ஆர்டர் அப்படியே மனப்பாடம் பண்ணிட வேண்டியதான். இதையும் மனப்பாடம் பண்ணா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், முதல் தொடர், 2வது தொடர், 3வது தொடர். முதல் தொடர்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ஹைட்ரஜன், ஹீலியம் தான் இருக்கு அனுப்பிக்கிறோம். அடுத்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் 6 போட்டுற வேண்டியதான். இங்க நம்ம ஆரம்பிக்கும் போது என்னன்னா ஹீலியத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான், அடுத்து ஓகனசான் அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்ப இந்த தொடர் வந்து என்ன பண்ணலாம், முதல் தொகுதியும் 18வது தொகுதியும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அப்ப 1ல இருந்து 7 வரைக்கும் நம்ம தொடர் அப்படின்றத ஈஸியா சொல்லிடலாம் அப்படின்னு. இப்ப தனிமங்களோட எண்ணிக்கை ஏற்கனவே சொல்லியாச்சு, எத்தனை, 2, 8, 8, 18, 18, 32, 32 அப்படின்னு. அப்ப குறுகிய தனிம தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் தொடர். காரணம் 2 தான் இருக்கு. நீண்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நமக்கு 6வது 7வது தொடர் அப்படின்னு. காரணம் 32 இருக்கு அப்படின்னு. சோ அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அடுத்து வந்து கார உலோகங்கள் இப்பதான் படிச்சோம். என்ன படிச்சோம், ஹைட்ரஜன் வராது கார உலோகம், ஏன்னா அது அலோகம். வந்து உலோகங்கள் சொல்றோம். உலோகம்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும், லித்தியத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் இந்த 6மே என்ன சொல்றோம்னா கார உலோகங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து 2வது தொகுதி தனிமங்கள் என்ன சொன்னா கார மண் உலோகங்கள் தெரிஞ்சுட்டா போதும். என்னென்ன தனிமங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்து 3 முதல் 12 வரை வந்து அது நடுவுல இருக்கும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுமே நம்ம என்ன சொல்லலாம், எஸ் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்து
அடுத்து வந்து 3ல இருந்து 12 இருக்கு அப்படின்னு அது வந்து டி பிளாக், பி பிளாக் கிடையாது, வந்து டி பிளாக் அப்படின்னு பார்க்கிறோம். இது என்ன சொன்னா இடைநிலை தனிமங்கள், இடையில இருக்கிறது 3ல இருந்து 12. 14வது தொகுதி தனிமம் அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரி 13ல இருந்து 18 வரை இருக்கிறது அப்படின்னா கடைசியில இருக்குது. சோ அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1, 2 மற்றும் 13 to 18 சாதாரண தனிமங்கள், முக்கிய தொகுதி தனிமங்கள், பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்ப கார உலோகம், கார மண் உலோகம் முடிஞ்சிருச்சு. வந்து இடைநிலை தனிமங்கள்லாம் 3ல இருந்து 12 வரையும் சென்டர்ல இருக்கிறது. வந்து அடுத்து தொகுதி 1, 2, 13, 18 அப்படின்னும் போது அதனுடைய வேற வேற பேர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒண்ணு சாதாரண தனிமம், முக்கிய தனிமம், பிரதிநிதித்துவ தனிமம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து தொகுதி 16 அப்படின்றத வந்து நம்ம தனியாவே குறிப்பிடுறோம். அதை வந்து சால்கோஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்து சால்கோஜன் அப்படின்ற தனிமங்கள் அப்படின்னா அப்ப சால்கோஜன் அப்படின்னா சால்கோஜன்னா இதோட குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல புலனியம் தவிர அப்படிமுக்கள் வந்து. அடுத்து தொகுதி 17 என்ன சொல்லுவோம்னா ஹாலஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹாலஜன் குடும்பங்கள் அப்படின்னா தொகுதி 17ல இருக்கக்கூடியது அப்படிமுக்கிறோம். இப்ப நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தனிமங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சில நேரங்களை கேட்டுறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம அட்டவணையில போய் பார்த்துட்டு வந்துருமா, வாங்க பார்ப்போம். இப்ப நம்ம தொகுதி 1 கார உலோகம், தொகுதி 2 கார மண் உலோகம், வந்து தொகுதி 3ல இருந்து ஆரம்பிச்சு 12 வரையும் இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இடைநிலை தனிமங்கள், இடையில இருக்கிறது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொகுதி 13 to 18 அப்படின்னு பார்க்கிறோம். தொகுதி 1, 2 வந்து சாதாரண தனிமங்கள், பிரதிநிதித்துவ தனிமங்கள், முதன்மை தனிமங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப சால்கோஜன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து தொகுதி 16 அப்படின்னு பார்க்கிறோம். அதுல யார் வரா அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இருக்கும், சல்பர் இருக்கும், செலினியம் இருக்கும், டெலூரியம் இருக்கும். அப்ப இந்த சால்கோஜன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெலூரியம் பார்க்கிறோம். ஹாலஜன்கள் அப்படின்னும் போது புளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படி பார்க்கறது. அப்ப புளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்றது வந்து நம்ம ஹாலஜன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப ஹாலஜன் குடும்பம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து. அதே மாதிரி சால்கோஜன் குடும்பம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு ஆக்சிஜன்ல இருந்து ஆரம்பிக்கும். வந்து அப்புறம் மத்ததெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா போரான் ஃபேமிலி அப்படின்னுவாங்க. இது வந்து கார்பன் ஃபேமிலி, இது வந்து நைட்ரஜன் ஃபேமிலி அப்படின்னு. ஆனா நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா கார உலோகங்கள் ஃபர்ஸ்ட் முக்கியமானது. அடுத்து 18வது தொகுதி தனிமமா இருக்கக்கூடிய மந்த வாயுக்கள் இல்ல எனர்ட் கேசஸ், நோபல் கேசஸ், உன்னதமான வாயுக்கள் சொல்லிட்டு சோ அது வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல திருப்பி கேட்கறாங்க அப்படிங்கிறோம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து தொகுதி 3 பகுதியாக என்ன இருக்கு அப்படின்னா வந்து லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள் இருக்கு அப்படிங்கிறோம். சோ நம்ம பார்க்கும்போது உள் இடைநிலை தனிமங்களா லாந்தனைடு, ஆக்டினைடு வச்சிருக்காங்க. நம்ம டேபிள் வச்சு காமிச்சோம். வந்து அதுக்கு அடுத்து எஸ் தொகுதி அப்படின்னு எஸ் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உயர் வினைதரன் மென்மையான உலோகங்கள் வந்து இருக்கு. யார் இருக்கா? முதல் 2 இருக்கு. கார உலோகமும் கார மண் உலோகமும் இருக்கு. அது வந்து உயர் வினைதரன் கொண்டதா இருக்கு, அது மென்மையானதா இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து பி தொகுதி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா உலோகங்கள் அல்லாதவை, உலோக பொருட்கள் மற்றும் சில உலோகங்கள் உள்ளன அப்படிங்கிறோம். அப்ப பி தொகுதி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா உலோகங்கள் அல்லாத, உலோக பொருட்கள் மற்றும் சில உலோகங்கள் அடங்கியதா பி தொகுதி இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொகுதி 13ல இருந்து 18 வரையும். வந்து தொகுதி 1 மற்றும் 2 வந்து எஸ் தொகுதி அப்படிங்கிறோம். டி தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது 3ல இருந்து 12 நடுவுல இருக்கிறது. வந்து அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உள் இடைநிலை அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் எஸ் தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது உயர் வினைதிறன், மென்மையான உலோகம், இந்த பாயிண்ட் வந்து கொடுத்து கேட்போம். இது எஸ்ஆ, பிஆ, டிஆ அப்படின்னு கேட்பாங்க. வந்து அதுக்கு அடுத்து பி தொகுதி அப்படின்னு போகும்போது வந்து உலோகங்கள் அல்லாதவைனா அலோகம் பாக்குறோம். அப்புறம் உலோக பொருட்கள் அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்புறம் சில உலோகங்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோக போலிகள் வந்தீங்க, உலோக பொருட்கள், உலோக போலிகள் வந்து. அப்ப என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அப்ப உலோகங்கள் அல்லாதவைனா அலோகம் இருக்கு, அடுத்து வந்து உலோக போலிகள் இருக்கு, அப்புறம் உலோகங்கள் இருக்கு அப்படின்னு. 3வே இருக்கக்கூடிய ஒரே தொகுதி எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அது வந்து பி தொகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது டி தொகுதி அப்படின்னும் போது உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டவணையில் நடுவில் அமைந்துள்ளது. இது வந்து என்ன சொல்லுவோம் உள் இடைநிலை தனிமங்கள் சொல்லுவோம். உள் இடைநிலை அப்படின்னா லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் தான் உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை தனிமமா இருக்கிறது வந்து இந்த டி தொகுதி தனிமங்கள் வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். சோ அதை வந்து அப்படி நம்ம எழுதிக்க வேண்டியதா. இடைநிலை தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள் வந்து இடைநிலை தனிமங்கள் அப்படிங்கிறோம். சோ அப்ப இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுவது இடைநிலை தனிமங்கள். அடுத்து இந்த இடைநிலை தனிமங்கள் என்ன உலோகங்கள் தான் இருக்கு. அப்ப அதிக உருகுநிலை அந்த கொதிநிலை கொண்டுள்ளது, உலோகமா இருக்கிறதுனால சோ அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது தனிமர் அட்டவணையில் எங்க இருக்கு அப்படின்னா வந்து லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள் சொல்லிட்டு டேபிள்ல கீழே இருக்கு. வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிடிஎஃப் சொல்லிட்டு அந்த அணு இருக்கு அப்படின்னா அதோட வட்டப்பாதை இருக்குன்னா அதுல வந்து எஃப் ஆர்பிட்டால்களை நிரப்புகின்றன அப்படிங்கிறோம். ஏன்னா அதிக எலக்ட்ரான்களை கொண்டதா வந்து இருக்கும். அப்ப ஆர்பிட்டால நிரப்புது. அந்த அதிக உருகுநிலை கொண்ட உலோகங்களாவும் இருக்கு அப்படிங்கிறோம். இதுவும் வந்து உலோகங்கள் தான், ஆனால் அதிக உருகுநிலை கொண்டதா இருக்கு. ஒரு அணுக்கருவின் கன அளவு அது நிறை என்னன்னா ஏக்கு நேர் விகிதமா வந்து இருக்கு. அப்ப அணுக்கரு இருக்குன்னா அந்த கன அளவு எப்படி எதை பொறுத்துனா நிறை என்னது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்படின்னு பாக்குறோம். ரெண்டு சேர்ந்துதான் வந்து நிறைன்றோம். அப்ப அந்த நியூக்ளியான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அணுக்கருவின் கன அளவு அப்படின்னா என்னன்னா கன அளவுனா அது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு எதை பொறுத்துன்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரானை சார்ந்ததுதான் அப்படின்னு பாக்குறோம்.
அப்ப நிறையன் அப்படின்றது நம்ம ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது வந்து எதுக்கு நேர்விகிதமா வந்து இருக்கு அப்படின்னா வந்து அதனுடைய கன அளவுக்கு நேர்விகிதமா இருக்கு. அப்ப கன அளவு நேர்விகிதமா எதுக்குன்னா நிறையனுக்கு நேர்விகிதமா இருக்கு. அப்ப வி ப்ரொபோஷனல் ஏ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து அதுக்கான ஆன்சரா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து தனிமங்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ தனிமங்கள் பொறுத்தவரை உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம பார்ட் டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் வந்து. ஸோ அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பில வந்து சேர்மங்கள் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க போறோம். ஸோ அதுல வந்து நமக்கு உலோகவியல் அப்படின்றது நம்ம சேர்த்து படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.